வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஸ்வீல் நண்பா. இப்போ நம்மளுக்கு வயலளவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு காட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஒரு கம்ப்ளீட்டான மூணையெல்லாம் என்ன பண்ணுவோம், கேஸ்வீலை கழட்டி மாட்டி டயர் மாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். கழட்டி மாட்டுறதுக்கு 1 ஹவர் ஆகும். அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு டிராக்டர் வச்சு தூக்கிட்டு போகிறோம். பட் தூக்கிட்டு போகிற மீன்ஸ் இப்போலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு டிரைவர் கேஸ்வீல், இந்த வண்டியிலையும் ஒரு டிரைவர் ப்ளஸ் அதில் ஒரு டிரைவர் 2 பேர் தேவைப்படுது. 2 பேர் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். பட் இப்போ என்னென்னா நண்பா, இப்போ ஒரு ஆளே போதுமானது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும், டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் ஒரு சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் இன்னமும் 2 பேர் வச்சு தான் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் நண்பா சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. எப்பவும் போல தான் நண்பா, ஃப்ரண்ட் ஆக்சிலில் ஒரு கம்பி இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்படி நம்ம ரேடியஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சேஃபு. சோல்டிங்கில் எங்கேயும் மிஸ் ஆகாது, விடுவாது. ஒரு ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஆக்சிலில் கடிக்கிற மாதிரி இந்த பக்கமும் சரி, ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வச்சிடறோம் நண்பா. இந்த மாதிரி ஒரு காடி மாதிரி வெல்டிங் வச்சுட்டா பிரச்சனையே இல்லை, நல்லாவே நின்றுக்கும். தைரியமாக போகலான்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் கூட. அது 2 சைடும் வச்சுட்டு அகைன் ஸ்டேரிங் லாக் பண்ணுறோம் நண்பா. ஸ்டேரிங் வந்து டிராக்டருக்கு ஸ்ட்ரைட் பொசிஷனில், டயர் வந்து ஸ்டெடி பொசிஷனில். மோஸ்ட்லி எல்லா டிராக்டர்லேயுமே ஏதோ ஒரு லெஃப்ட் ஆர் ரைட்டில் திரும்பின பொசிஷனில் தான் லாக்கே கொடுப்பானுங்க. ஸ்வராஜ்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பினா தான் அது கரெக்டான பொசிஷனுக்கு வந்து 2 ஹோல்ஸ் மேட்ச் ஆகும். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு டயரை நேர் பொசிஷனில், ஸ்டேரிங் நேர் பொசிஷனில் வச்சுட்டு அதுக்காக மேலே ஒரு பிளேட்டு, அகைன் கீழே ஒரு பிளேட்டு மேனுவலாக நாமளே ஒரு பட்டல் கொடுத்து வெல்டிங் வச்சு ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நண்பா. இதுக்கும் அப்படியே ஜஸ்ட் இது ஒரு கலப்பை போல்ட்டு தான். டயர் ஸ்டெடியாக வச்சுட்டு 2 பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு போல்ட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேரிங் லாக்கு. இப்போது டயர் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒன்றா நண்பா. அப்புறம் இப்போ போல் நியூட்ரல் வச்சுக்கிறோம் கியரு. பின்னாடி ஒரு சின்ன வேலை நண்பா. மோஸ்ட்லி இந்த பெட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஊக்கு பெட்டு மோஸ்ட்லி மகேந்திராவில் வரும். இந்த ஊக்கு பெட்டுன்னு நினைக்கிறேன், மகேந்திரா ஊக்கு பெட்டு. ஸ்வராஜுக்கு வேறு மாதிரி வரும். இதை நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணிட்டோம். ஊக்குப்பெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருப்போம். ஊக்குப்பெட்டு பாருங்க, ஊக்குப்பெட்டு பெட்டு எங்கே இருக்குது, அதோட ஹூக்கு பாருங்கள் எங்கே இருக்குது. அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டு 8 mm பிளேட் இல்லைனா 10 mm பிளேட்டு இங்கேருந்து இதை வரைக்கும் ஒரு லென்த்து ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு லென்த்து வச்சுட்டு, புரியுதுங்களா அந்த டிசைன் எப்படின்னு. ஊக்குப்பெட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது. பட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம்னா, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த வண்டி இங்கே வந்து பூட்ட முடியும். இந்த வண்டி இங்கே வந்து பூட்ட முடியும். டேர்னிங்கில் வளையும் போது இடைப்பட்ட கேப் நம்மளுக்கு வேணும். இதுக்கும் இடைப்பட்ட கேப் இருந்தால் தான் டேர்னிங்கில் வளைய முடியலன்னா அந்த பலவை போய் டயரில் மக்காட்டில் அடிச்சு பாருங்கள் ஆளுக்கு. டேடி இந்த லென்த்தே நம்மளுக்கு பத்தலை, பெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் கூட லென்த் வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. டேர்னிங்கில் வளையறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப க்ளோஸாக இருந்து ஊக்குப்பட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கரெக்டாக வராது. அப்புறம் நண்பா அவ்வளோதான். பலவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் 8 mm பலவை தான் போட்டிருக்கு. இந்த திக்னஸ் இன்னும் கூட திக்னஸ் அதிகமாக போடலாம், பெண்ட் ஆகாது, ஓகே தான். பட் என்னென்னா, நம்ம ஒரே ஆளே ஓட்டிவிட்டு நாமளே தூக்கி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கையில் மாட்டி ஓட்டிகிட்டு இருப்போம். அகைன் தூக்கி இந்த பெட்டு மேலே வைக்கணுங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காட்டுக்காரங்க எல்லா டைம் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாமளே தான் அந்த இடத்துல போராடணுங்கும்போது சேரும் சகதியமாக இருக்கும், தூக்கி வைக்கிறது சிரமமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம திக்னஸ் கம்மியான பிளேட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நண்பா. ஓட்டிட்டு ஜஸ்ட் இந்த ஊக்குப்பெட்டு மேலேயும் இங்கே வச்சுக்கலாம். ஊக்குப்பெட்டு மேலே இங்கே வச்சாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் பாருங்கள், நாங்கள் 2 இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு காடி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது இன்னும் ஒரு ஸ்டெப் தூக்கி இதில் சர்ஃபேஸில் ஃபுல்லாக உட்கார மாதிரி உட்காந்திக்கும் பல விதில். இந்த கேப்பே போதுமானதான பார்த்தா பத்தாது தான். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி கையும் சப்போர்ட், கை அதுக்காக தூக்கிக்கிறோம் கரெக்டாக. ஜஸ்ட்டு கை சீட் ஆகிற அளவுக்கு, ரொம்ப ஃபுல்லாக தூக்க தேவையில்லை. இதுவும் சீட் ஆகணும், 2 கையும் சீட் ஆகணும், ப்ளஸ் இந்த பெட்லேயும் சீட் ஆகணும். அப்போ தான் ஒரு ஈவனாக சோல்டிங் லெஃப்ட் ரைட் ஏறி இறங்கும் போது கூட கலப்பை அந்த பக்கமும் இந்த பக்கமும் குதிக்காது. அவ்வளோதான் நண்பா. ஊக்குப்பெட்டுடைய டிசைன் இதுதான். அப்புறம் எப்பவும் போல் இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரு பார்த்திங்கன்னா, அதே போல் இந்த கை பார்த்திங்கன்னா ஸ்வராஜோட கை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா, ஸ்வராஜோட கை தான். மேலே ஒரு பிளேட்டு, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக தான். மேலே ஒரு பிளேட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு பிளேட் லென்த்துக்கு அப்படியே ஃபுல்லாக. அகைன் பாட்டம் சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு லென்த்துக்கு ஒரு பிளேட்டு, புரியுதுங்களா. ஆனால் பட் இந்த எண்ட்லேயும் ப்ளஸ் அவங்க தளவில் அந்த பக்கத்து எண்ட்லேயும் அந்த கை இருக்கு இல்லைங்களா, பாலு, அந்த 2 எண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த கையில் இன்னும் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். 8 mm ப்ளஸ் ஒரு 8 mmங்கிற மாதிரி. ஏன் இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குறோம்னா, இதுதான் வெயிட் இந்த இடத்துல தான் ஃபுல் லோடு தாங்குது. இங்கே தான் லோடு ஆக்ட் ஆகுமே. அப்போ தான் வளையாது, இல்லைனா வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதாகிடும். மேல் சைடு பார்த்திங்கன்னா இதோடய கட் பண்ணிடுறாங்க. பட் கீழ் சைடே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கையை விட்டு வெளியே வருது, புரியுதுங்களா. இதுதான் வெயிட்டை தாங்கிட்டு இருக்கும். அதான் நண்பா, இது தாங்கிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் டிசைனு. ஊக்குப்பட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு இதை வளைக்கிறோம். இந்த கையோட சென்டர் பாயிண்ட், இந்த பாரோட சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரேடிஸாக வளைச்சி வெல்டிங், நல்லா ஹெவியான வெல்டிங்காக வச்சிடறோம் நண்பா. வச்சுட்டு ஊக்குப்பட்டு அடியில் மாட்டிடுறோம். அவ்வளோதான் நண்பா டிசைன் டோட்டலாகவே. இப்போ இன்னொரு ஆள் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு.
இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். சரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. நம்மளுக்கு 744 5 ஸ்டார் இப்போ எடுத்து இப்போ 3 இயர்ஸ் இருக்கும். அது பழைய வண்டி தான் சேத்துல போட்டாச்சு. அவ்வளோதான் பாருங்க. ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை, கையை தூக்கினா போதும். செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கையை மட்டும் தான் தூக்கினேன். ஃபுல்லாக ட்ராக்டர் தூக்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ போக வேண்டியதான். ஸ்டேரிங் லாக்கு எல்லாமே லாக் நண்பா. அங்கே டிரைவர் தேவையில்லை. அதான் நண்பா போயிட்டே இருக்கலாம். டேர்னிங்கில் வளையும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வளையணும் நண்பா. கொஞ்சம் ஏறி போய் வளையணும். ஒரு நம்ம போட்டி ட்ரைலர் போட்டி எப்படி வளைப்போம் அந்த லெவலில் வளைக்கணும் நண்பா. அப்படி வளைச்சா தான் வளையும். இல்லைனா அந்த மக்காடு காட்டுனீங்களா, அந்த மக்காடில் இடிச்சிடும் பலகை. தூக்குப்பட்டு இன்னும் லென்த்தாக போட்டால் ஓரளவுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போதுமானது நம்மளுக்கு. இதை விட ஒன்றும் லென்த் பெருசாக தேவைப்படாது. ரொம்ப லென்த்தாக போட்டிங்கனாலுமே அந்த பட்டை நெளிஞ்சிரும். புரியுதுங்களா? அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. சரி நண்பா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. நன்றி, வணக்கம்.